என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திலேருந்து அருமையான காவலருக்கான வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. 3644 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் காவல் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்க்குறீங்களோ, போலீஸு, ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் போஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து தற்போதைக்கு வந்து விட்டதுங்க. டிஎன்இஎஸ்ஆர்பி கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025க்கான தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க. தமிழ்நாடு ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறோம்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜென்ரல் கிரேட் 2, ஜெயில் வார்டன் கிரேட் 2, ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் கிரேட் 2 போஸ்ட்டு வந்து 2833 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும், ஜெயில் வார்டன் போஸ்ட்டுக்கு வந்து 180 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும், ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து 631 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும் அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியுங்க. 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போகிறங்க. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 26 வயசு வந்து ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 28 வயதுக்குள்ளாடி இருக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்ட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு டிடபிள்யூ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 31 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வேலைவாய்ப்புனா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு வந்து 18,200 தொடங்கி 67,100 ரூபா வரைக்கும், ஜெயில் வார்டன் போஸ்ட்டுக்கு வந்து 18,200 தொடங்கி 67,100 ரூபா வரைக்கும், ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கும் 18,200 தொடங்கி 67,100 வரைக்கும் பர் மந்தாக வழங்கப்படுங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க. அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அடுத்து என்ட்ரன் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட், அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து உங்களை மெடிக்கல் டெஸ்ட் மூலம் வந்து ப்ரொவிஷனல்ஸ் டெஸ்ட் மூலம் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து 250 ரூபா கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கேஸ்ட் விசாவும் இது கிடையாதுங்க, டிஸ்கவுண்ட் கிடையாதுங்க. எல்லாருக்குமே வந்து 250 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/8/2025 ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/9/2025 செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த வருடமே வந்து எக்ஸாமினேஷன் வந்து வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து டவுட் கிட்ட பண்ணுறதுக்காக அபிஎஸ் வெப்சைட் அபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். அதை தாண்டி ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அடுத்து நம்ம எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ணுறது, இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபிசிக்கல் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி 1 by 1 வந்து அட்டன் பண்ணுறதுக்குள்ள டீட்டெயிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.